நெல் சாகுபடியில் உரம் கலந்த சொட்டு நீர் பாசனம் செய்து கோவை வேளாண் பல்கலைக்கழகம் செய்த முதற்கட்ட முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்திற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கும் தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பான முதல்கட்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளது கோவை வேளாண் பல்கலைக்கழகம். நெட்டாபிம் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து நெல்லில் சொட்டு நீர் உரப்பாசனம் என்ற ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்து சர்வதேச அளவில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பல கட்ட ஆய்வினை செய்து வருகிறது. கரும்பு, வாழை, தென்னை போன்றவற்றில் சொட்டு நீர் பாசனம் நல்ல மகசூலை கொடுத்தாலும் நெல்லில் அதன் பயன்பாடு குறைவாகவே இருந்தது. அதை நிவர்த்தி செய்யும் வகையில் நெல்லில் சொட்டு நீர் முறையில் உரம் மற்றும் நீர்ப்பாய்ச்சும் முறையில் ஆய்வு நடந்தது. இதில் நல்ல சாகுபடி கிடைத்ததோடு 50% வரை தண்ணீரும் சேமிக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நீர் நுட்பவியல் துறை பேராசிரியரும் இயக்குநருமான பாண்டியன் தெரிவித்தார். 1 கிலோ நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 3000 4000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துறோம். அதை எந்த வழியில குறைக்கலாங்கிறது தான் இப்ப நம்மளுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக பாத்தீங்கன்னா நம்ம இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தை பயன்படுத்தி நெல் சாகுபடி பண்றோம். சொட்டு நீர் உரப்பாசனம் பாத்தீங்கன்னா மற்ற பயிர்கள்ல நல்ல ஒரு மகசூல் கிடைச்சிருக்கு. காய்கறி பயிர்கள், கரும்பு மற்றும் வாழை போன்ற பயிர்கள்ல நல்ல ஒரு சிக்கன நீர் சாகுபடி இருக்கு, மகசூல் அதிகமா கிடைச்சிருக்கு. அதே வழியை பயன்படுத்தி நம்ம நெல்லுலையும் எந்த அளவுக்கு இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத கடந்த 3 வருஷமா ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கோம். அதன் பயணம் பாத்தீங்கன்னா ஒரு மகசூல் சராசரியாக கிடைச்சிருக்கு. சிக்கனமான நீர் தேவை ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50% நீர் தேவை குறைஞ்சிருக்கு. இந்த புதிய முயற்சியை விவசாயிகளிடம் எடுத்து கூறும் வகையில் விழிப்புணர்வு கள முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த முகாம் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பாண்டியன் தெரிவித்தார்.